வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலா. ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான உண்மை சம்பவத்தில், இப்பொழுது ஜஸ்ட் நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள டைரக்டா போயிடலாம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னுடைய அன்பு தோழி, ரொம்ப அருமையான ஒரு ஆன்மா படைச்ச ஒரு மனுஷி, மல்லிகா பாஸ்கரன் ஃப்ரம் புதுக்கோட்டை. புதுக்கோட்டையிலிருந்து மல்லிகா பாஸ்கரன். அவங்களை பற்றிய, அவங்களோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், கண் முன்னாடி இந்த வித்தின் 1 மந்த் கூட ஆகல நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது அவங்க வாய்ஸ் மெசேஜும் பதிவு பண்ணியிருக்காங்க, போட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க, வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய உண்மையான சம்பவத்தை உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. வணக்கம் பாலா சார். நான் அத்தி வீட்டிலேருந்து மல்லிகா பேசுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கணக்கம்பட்டி ஜீவசமாதிக்கு போயிருந்தேன். போயிட்டு எங்கள் மாமியாருக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிகிட்டு வந்து திருநூறையும் கொடுத்து அந்த மந்திரத்தையும் சொல்ல சொன்னேன். அவங்க சொன்ன அந்த மந்திரம் சொன்ன அன்னையிலேருந்து அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு 6 மாதமாக தூங்காமல் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. ரொம்ப சீரியஸாகவும் இருந்தாங்க. வயசு 90 வயசு ஆகுது அவங்களுக்கு. இப்போ இந்த 90 பூசி விட்டு அந்த மந்திரமும் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ நல்லா இருக்காங்க. இது பெரிய ஒரு அற்புதம். எனக்கு கணக்கம்பட்டி போனதில் அந்த வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள். எங்கள் மாமியாரோட வீடியோ அனுப்பியிருக்கேன், ஃபோட்டோ அனுப்பி. சத்குரு நம்ம அப்பா நம்ம கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா ஆதரவா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. நான் ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். எனக்கு நடந்தது, என்னை சார்ந்தவங்களுக்கு நடந்தது, உங்களுக்கும் நடக்கணும். இதுதான் சத்குருவோட, நம்ம அப்பாவோட இந்த அற்புதமான விஷயங்கள், சக்தி, அருள், கருணை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும். நிறைய பேர் நைட்டு பகலும் போன் பண்றீங்க. 1000 பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. குழந்தைகள் இல்லை, குழந்தை பேச மாட்டேங்குது, வீட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சத்குரு மண்டை வந்து மிதித்தால், சத்குருவை நமது குருவாக ஏற்றுக்கொண்டால், நிச்சயமாக உங்க வீட்டில் அனைத்து விஷயங்களும் நல்லபடியா நடக்கும். இது நான் தயவு செஞ்சு உங்களுக்கு அன்னைக்கு இருந்து நான் சொல்லி காட்டிட்டு இருக்கேன். அதுதான் மத்தவங்க என்ன பண்றாங்க, வீடியோல சொல்றாங்க, எனக்கு தெரியாது. நான் ஐயனுடன் இருந்தவன் அல்ல, சரிங்களா? நான் மத்தவங்க மாதிரி அது பண்ண இது பண்ணு போய் சொல்ல மாட்டேன். ஐயன் என்னை இந்த 3-4 வருஷமா பக்கத்துல வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஐயனை பற்றி பேசணும், ஐயன் என்னோடு நடத்தும் விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். என் கண்ணில் கண்டதை, காதில் கேட்டதை உங்கள்கிட்ட ப்ரூஃபோட சொல்லணும். இதுதான் என்னுடைய வேலை. வாங்க, இன்னைக்கு கண்டென்ட் என்ன? மல்லிகா பாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து என்கிட்ட கூப்பிட்டாங்க ஒரு நாள், ஒரு மாசத்துக்கு முன்னாடி. சரி, எனக்கு சில பிரச்சனைகள், என் கணவர் வெளிநாட்டில் இருக்காரு, நான் மட்டும் இங்க இருக்கேன், என் மாமியார் இருக்காங்க 90 வயசுல, அவங்கள வச்சு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என் கணவர் சொல்லிட்டு போன விஷயம், நான் வரும் வரை என் தாயை பத்திரமாக பார்த்துக்கொள். 90 வயசு பெரியவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. வீடியோ கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் நீங்க. அவர்களுக்கு மனநலம் பாதித்தது போல இருக்கு. ஏதாவது பேசுறது, ஏதாவது பண்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும், முதியோர்களுக்கு நார்மலா வச்சு மெயின்டைன் பண்றது அவ்வளவு கஷ்டம். அவங்க பொறுமையா, பொறுப்பா, உண்மையிலே பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். மல்லிகா பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி. நன்றி. ஒரு மருமகளாக, ஒரு முதியோரை வணங்கும் உங்களை, முதியோரை பாதுகாத்துக் கொள்ளும் உங்களை என் அப்பன் சத்குரு என்னைக்கும் கூட இருந்து காப்பாற்றுவார். யாரெல்லாம் நம் வீட்டில் இருக்கும் மாமியார்களை, முதியோர்களை பார்த்துக் கொள்கிறீர்களோ, அந்த பார்த்துக் கொள்ளும் அத்தனை ஜீவன்களுக்கும் நம் அப்பா சத்குரு உங்களோடு இருந்து கண்டிப்பாக நல்ல விஷயங்களை செய்வார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நான் பெருமைப்படுறேன். அப்படிப்பட்ட பெண்களுக்காக நான் தலை வணங்கி என் ஐயனிடம் வேண்டுவேன். நல்ல பெண்கள் நிச்சயமாக, என் மனைவி அது மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு எந்த டவுட் இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் செய்தால் நல்லதே நடக்கும். பிறருக்காக நாம் இயங்கும் போது நமக்கு இறைவன் நல்லது செய்வார், நம்ம குழந்தைகளுக்கு நல்லது செய்வார்கள். நமக்கு பிரச்சனைகள் வந்தால் தீர்ந்து போகும். அதுதான் என்ன நடந்தது. அந்த அம்மாவுக்கு 90 வயசு, மனநல பாதிக்கப்பட்டு ரொம்ப பிரச்சனை, ரொம்ப ஒரு இது. வீட்டுல என்னடா பண்றது, இண்டிவிஜுவலாகவும் சில பிரச்சனைகள் வச்சாங்க. நான் சொன்ன ஒரே விஷயம், அம்மா தயவு செஞ்சு கணக்கம்பட்டி மண்ணை மிதிச்சிட்டு வாங்க. அங்கு போய் ஜீவ சமாதியில் விரியன் மரத்தில் ஐயன் இடத்துல கேளுங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கு, கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க அப்படின்னு. கண்டிப்பா உடனே போனாங்க.
தனக்கு தெரிந்தவர்கள் மூலமா அவங்களும் சேர்ந்து போயிருக்காங்க. போய் அழகா அந்த மண்ணை மிதிச்சு ஐயனிடம் வேண்டி விபூதி சந்தனங்கள் வாங்கிக்கிட்டு நல்ல அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து திரும்பி வந்திருக்காங்க. அந்த 2 நாள் ஒரு நாள் கூட வந்து போக கூட பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு தன் மாமியாரை பாதுகாக்கணும்னு சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு ஜீவன், அப்படிப்பட்ட ஜீவனுக்கு ஐயன் ஓடோடி போகிறார். இவர் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ஐயன் வெட்டுக்கிளியாக வீட்டுக்கு போயிடுறாரு. வேண்டார் வந்து அந்த பூஜை ரூம்ல பிள்ளையார் மேல உட்காந்துக்கிறார், போட்டோல உட்காந்துக்கிறார். அழைக்கின்ற போதெல்லாம் சளைக்காமல் வருபவனே, கேட்பதற்கு முன்பாக கொடுக்கின்ற பெரியவனே. இதுவரை என் வீட்டில் நான் கண்டதில்லைன்னு பதிவு பண்றாங்க. இதுவரை நான் பார்த்தது இல்லைங்க. என் வீட்டில் இத்தனை வருஷம் ஆச்சு, எந்த வெட்டுக்கிளி பாட்டம் எதுவும் வந்ததில்லை. வெட்டுக்கிளி வந்து வெட்டுக்கிளியா உட்கார்ந்துருக்காரு. என் கணவனுக்கு அனுப்பிச்சு அவர் சிரிக்கிறார். சிரிக்கட்டும், அவரும் ஒரு நாள் வருவார் அம்மா அப்படின்னு. மேல என்னாச்சு, தன் மாமியாருக்காக அவங்களுக்கு அந்த விபூதி சந்தனத்தை கலக்கி கொடுத்து மாமியார்ட்ட சொல்லியிருக்காங்க, சர்க்குருவே சரணம்ங்கிற மந்திரம், இதை சொல்லுங்க, இந்த மந்திரத்தை எப்ப வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்களும் விடாம அந்த இதை குடிச்சுக்க பண்ண. இன்னைக்கு எவ்வளவு அற்புதமா இருக்காங்கிற வீடியோவை நீங்க பாருங்க. ஐயனுடைய விபூதியும் சந்தனமும், ஐயனுடைய சத்குருவே சரணம் என்ற அந்த மந்திரமும் எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் இப்போ இந்த கலியுகத்தில் சர்க்குரு ஞான வள்ளல் பரம்பிரம்மம் நம்ம அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய விஷயம். இந்த ஒரு மாசத்துல மல்லிகா பாஸ்கரனுக்கு செய்யும் போது, அதை தொடர்ந்து மக்களுக்கெல்லாம் செய்யும் போது, இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கு, ஐயனை வேண்டும் உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? நம்பிக்கை வேணும். மல்லிகா பாஸ்கரனுடைய அந்த அற்புதங்கள் அந்த வீடியோக்களை பாருங்க, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. 90 வயதை கடந்தவர், முதியவர், எப்படி இருந்தவங்க பாருங்க. இப்படி இருந்த ஒரு ஜீவனை கலக்கம்பட்டியாரின் திருநீரும் சந்தனமும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்படி மாற்றியிருக்கிறது என்று பாருங்கள். கணக்கம்பட்டி முருகா போற்றி, கணக்கம்பட்டி முருகா போற்றி, போற்றி போற்றி, போற்றி போற்றி, பழனிசாமி குருவே போற்றி, பழனிசாமி குருவை போற்றி, கணக்கம்பட்டி கனியே போற்றி, கணக்கம்பட்டி கனியை போற்றி, மூட்டச்சாமி இறைவா போற்றி. மூட்டச்சாமி இறைவை போற்றி. நீங்கள் இந்த மாதிரி இந்த மந்திரம் சொன்னதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியாளா? நல்லா தூங்குறியலா? நீங்கள் எத்தனை நாளாக நல்லா தூங்குறிய? நான் 10 நாளாக தூங்குறேன். நல்லா தூங்குறிய? எந்திரிக்காம எப்பயாச்சும் ஒன்றுக்கு வந்து நானாக இருந்தேன். இப்போ பரவாயில்லன்னா உங்களுக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறம், கணக்கம்பட்டி ஐயாவை கும்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்த்தீங்களா? கருணை கூர்ந்து மனசார நினைச்சு பாருங்க. சத்குரு ஞானவள்ளல் எவ்வளவு பெரிய பரபிரம்மம். சிவம் அவரே, முருகன் அவரே, போகர் அவரே, பாம்பாட்டி சித்தர் அவரே, சகலமும் அவரே. நிரூபிச்சிடறாரா? அதேதான். சாமி என்னை தொட்டு வந்தா தடம் தன்னால விழுகும் சாமி. புரியுதுங்களா? அவரை பின்தொடரணும், அவரை நம்பணும். நம்பாதவே ஏன் சாமி ஏன் இதுக்கு வர்ற? வேற வேலை இருந்தா போய் பாரு சாமி, உனக்குரிய கர்மாவை நீ சுமந்துட்டு போ சாமி. இதுதான் ஐயன் சத்குரு சொன்னது. மல்லிகா பாஸ்கரனுக்கு நடந்தது அத்தனையும் உண்மை, வித்தின் 1 மந்த்துக்குள்ள. அதே போல உங்கள் எல்லோருடைய வீட்டிலும் இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் உண்மையாக இருந்து வேண்டும் பட்சத்தில். மீண்டும் அடுத்த பதிவில், ஒரு உண்மையான பதிவில், அற்புதமான பதிவில் உங்களோடு சந்திப்பது உங்கள் தேனி பாலா. நன்றி. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.